ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. ட்ராய் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெலிஃபோன் கம்பெனிகளுக்கு ஒரு சில அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைலுக்கு 4 மாதத்துக்கு வெறும் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் காம்போ பேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பண்ணுற எல்லா ரீசார்ஜ்லையுமே கால், எஸ்எம்எஸ், நெட்டு இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. அதாவது நிறைய மொபைல் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டே தேவைப்படாது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேக் கம்பல்சரி இன்க்ளூட் ஆன மாதிரி காம்போ பேக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஏன் கொடுக்குறீங்க, நெட் பேக் இல்லாமல் ரீசார்ஜ் பிளானை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ், அதாவது பேசிக் ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெறும் 10 ரூபாய்க்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 20 ரூபா ரீசார்ஜ் பிளான் எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா உங்களோட சிம் வந்து கட் ஆகிடும், அதாவது இன்ஆக்டிவ் ஆகிடும். அது வந்து எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள், 90 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 90 நாட்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட சிம்மை ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து ஆக்டிவில் இருக்கும். அதுக்கப்புறம் 91வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும், கட் பண்ணிடுவாங்க உங்களோட சிம்மை. அந்த சிம்மை உங்களோட சேம் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வேற கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க, நியூ சிம்மா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு நம்பர் வந்து வச்சிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு கூப்பிட்டு பேசியிருக்கீங்க. அவர் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்காரு அந்த சமயத்தில் அப்படின்னா, அடுத்து ஒரு 4 மாதம் கழிச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னா அதை இன்னொருத்தர் வச்சிருப்பாரு. இதை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடணும்னு கூப்பிடுவீங்க, வேற ஒருத்தர் இல்லை இது என்னோட நம்பரு, ராங் நம்பர்னு வச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு உங்களோட சிம் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ நம்பராக போயிடும். அதை வந்து நியூ கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல, ஒரு கஸ்டமர் வந்து ரீசார்ஜ் பண்ணல அப்படிங்கும்போது 85வது நாளே, அதாவது பிஃபோர் 5 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களோட சிம் வந்து கட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அலர்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேர், உங்களோட சிம் கம்பெனியிலிருந்து கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட சிம் வந்து கட் ஆக போகுது, இன்ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட சிம் ஆக்டிவ் வந்து இன்னும் 30 நாளுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் வந்து அதிரடியாக உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த 20 ரூபா ரீசார்ஜ் மெயினாக எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ரீசார்ஜே பண்ணாமல் உங்களோட சிம்மை வந்து 90 நாட்களுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த 90வது நாளில் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 30 நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 120 நாள், அதாவது 4 மாதத்துக்கு உங்களோட சிம்மை வந்து ஆக்டிவில் வச்சுக்க முடியும். இந்த வெறும் 20 ரூபா ரீசார்ஜை மட்டும் பண்ணி நீங்கள் 4 மாதத்துக்கு ஆக்டிவில் வச்சுக்கலாம். இதுக்கு தான் இந்த 20 ரூபா ரீசார்ஜ் பிளானை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா சிம் கம்பெனிக்கும் ட்ராய் வந்து அதிரடியாக உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக், அதாவது இந்த காம்போ பேக் என்ன அப்படின்னா கால் பண்ணுறது, அதாவது அன்லிமிட்டெட் கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, நெட்டு இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பேக்காக கொடுப்பாங்க. 250 ரூபா, 300 ரூபா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏன் அப்படின்னா பேசிக் ரீசார்ஜ், அதாவது இப்போ நம்ம சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 250 ரூபா, 300 ரூபா. ஆனால் இந்த 250 ரூபா, 300 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் மட்டும் பேசுகிற வசதியா இல்லை, அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்துடும், அது போக எஸ்எம்எஸ் வந்துடும், அது போக 2GB 3GB இல்லை அப்படின்னா 20 டேஸ் பிளான் எல்லாம் போட்டிங்கன்னா அதில் டெய்லி 1GB இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த பேக் தான் இருக்குது. 3மே சேர்ந்த பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக். இந்த மாதிரி எதுக்காக கொடுக்குறீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேக்கும் இருக்கும் கம்பல்சரி. இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கால் மட்டும் பேசணும், எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த நெட்டு வந்து தேவையே படாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கால் பேசுகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி இருக்க சமயத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து 2 சிம் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியே வச்சுருப்பாங்க, அதில் நெட்டு எல்லாமே யூஸ் பண்ணி அதை என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் யூஸ் பண்ணிப்பாங்க. செகண்டரியாக ஒரு சிம் வச்சுருப்பாங்க, 2 சிம். ஏன்னா இப்போ இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2 சிம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரியாக இருக்குது. இப்படி இருக்க சமயத்தில் அந்த செகண்டரி சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த சிம் வந்து ஆக்டிவில் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா அதில் கால் மட்டும் பேசிக்கணும், மெசேஜ் மட்டும் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நினைப்பாங்க.
அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்லி கால் அண்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுறதுக்கு பேசிக் ரீசார்ஜ் பிளானை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெட்டுக்கும் சேர்ந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 ரூபா 300 ரூபா அப்படின்னு போடும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்டு, எஸ்எம்எஸ், அன்லிமிட்டெட் கால் இந்த 3மே வருது. இதில் ஒன்லி கால் அண்ட் எஸ்எம்எஸ் மட்டும் கொடுங்க, நெட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ராய் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க எல்லா சிம் கம்பெனிக்கும். ஸோ இப்போது இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன்லி கால் மட்டும் பேசுறதுக்காக என்ன ரீசார்ஜ் பிளானோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெட்டுக்கான வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரீசார்ஜ் பண்ணுற யூசருக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எனக்கு நெட்டு தேவையில்லை, ஒன்லி கால் மட்டும் பேசணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நெட்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக எப்பவும் போல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது நெட்டுக்கும் சேர்த்து வந்து காசு கட்டிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போது அது வந்து இல்லை, ஒன்லி எனக்கு என்ன தேவைப்படுது, கால் மட்டும் பேசணும் அப்படிங்கிற சமயத்தில் காலுக்கு மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணிப்பேன். நெட்டும் சேர்ந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் சேர்ந்து ரீசார்ஜ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது எல்லாத்துக்கும் சேர்ந்து 250 ரூபா 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ நார்மல் யூசர், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, 2 சிம் செகண்டரி வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த நெட் பேக் இல்லாமல் பேசிக் ரீசார்ஜ் ஒன்லி கால் மட்டும் இல்லை அப்படின்னா மெசேஜ் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த 250 ரூபா 300 ரூபாயிலிருந்து கால் மட்டும் பேசுறதுக்கான அமௌண்ட்டை வந்து நெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை ரெடியூஸ் பண்ணி 150 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ரீசார்ஜ் பிளானை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து ரெகுலர் பிளான்லேருந்து 50 ரூபா 100 ரூபா வந்து குறையும். அந்த 50 ரூபா 100 ரூபா எதுக்காக அப்படின்னா அவங்க தேவையே இல்லாமல் கொடுத்துட்டு இருந்த நெட் பேக்குக்கானது தான். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக்காக 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸை கொடுங்க. ஒன்லி கால் மட்டும் பேசணும். அது இந்தியாவில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மொபைல் இந்த மாதிரி ஒன்லி கால் மட்டும் பேசுகிறத யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெயினான இன்ஃபர்மேஷனை வந்து ட்ராய் வந்து எல்லா சிம் கம்பெனிக்கும் அதிரடியாக அறிவிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் பிளானான 10 ரூபா ரீசார்ஜ் பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில சிம் கம்பெனிஸ் மட்டும் நீங்கள் டேரிஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரீசார்ஜ் பிளான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 10 ரூபா ரீசார்ஜ் பிளானை எல்லா சிம் கம்பெனிஸும் அவங்களோட ரீசார்ஜ் டேரிஃபில் கம்பல்சரி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ட்ராய் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது மூலமாக வெறும் 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது எதுக்காக அப்படின்னா இந்த 10 ரூபா ரீசார்ஜ் வந்து ஒன்லி உங்களோட சிம்மை வந்து ஆக்டிவில் வச்சுக்கிறதுக்கு எமர்ஜென்சி டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கால்ஸ் வந்து இன்கமிங் வர்றது இல்லை அப்படின்னா உங்களோட சிம் வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதாவது நெட்டு இந்த மாதிரி எதுவுமே வராது. ஒன்லி உங்களோட சிம் வந்து ஆக்டிவில் இருக்கும். இதுக்கு மட்டும் அந்த 10 ரூபா பேசிக் ரீசார்ஜ் பிளானை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஒரு சில சிம் கம்பெனிஸில் இருக்குது. ஆனால் எல்லா சிம் கம்பெனிலையும் இந்த 10 ரூபா ரீசார்ஜ் பிளான் இல்லை. அதுக்காக எல்லா கம்பெனியுமே எல்லா கம்பெனியுமே கம்பல்சரி இந்த 10 ரூபா ரீசார்ஜ் பிளானை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 10 ரூபா ரீசார்ஜ் பிளான் எதுக்காக அப்படின்னா பேசிக்காக எமர்ஜென்சிக்கு சிம் ஆக்டிவேஷனுக்காக இந்த 10 ரூபா ரீசார்ஜ் பிளான். இதுவே 20 ரூபா ரீசார்ஜ் பிளான் எதுக்காக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 90 டேஸ்க்கு உங்களோட சிம்மை வந்து ஆக்டிவில் வச்சுக்க முடியும் ரீசார்ஜ் பண்ணாமல். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 4 மாதம் 120 நாட்கள் வந்து மொத்தமாக 90 நாட்கள் வந்து நீங்கள் ரீசார்ஜே பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி 90வது நாளில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு 30 நாட்கள் யூஸ் பண்ணி மொத்தமாக உங்களோட சிம்மை 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி 4 மாதத்துக்கு 120 நாட்களுக்கு உபயோகிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு, அதாவது இந்தியாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெட்டே இல்லாமல் இன்னும் மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் ஒன்லி கால் அண்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கிறது மாதிரி, ஒன்லி அன்லிமிட்டெட் கால்ஸ் இல்லைனா மெசேஜ் இது மட்டும் பண்ணிக்கிறதுக்கு நெட் இல்லாமல் எவ்வளோ காஸ்ட் வருமோ அதை வந்து ஒரு ரீசார்ஜ் டேரிஃபாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் நெட்டே இல்லாமல் செப்பரேட்டாக அந்த உங்களோட கால் பேசுகிறதுக்கும் மெசேஜுக்கு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த 3 அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கால் மட்டும் பேசுகிறதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதமே, அதாவது கிறிஸ்மஸுக்கு அப்புறம் அறிவிப்பு திடீர்னு வெளியிட்டு இருந்தாங்க ட்ராய். அதுக்கப்புறம் இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 20 ரூபா ரீசார்ஜ் பிளான் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 90 டேஸ் வேலிடிட்டியை கிட்டத்தட்ட இன்னும் 30 நாள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 மாதத்துக்கு நீங்கள் 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணி உங்களோட சிம்மை ஆக்டிவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எல்லா சிம் கம்பெனிஸுக்கும் அதிரடியாக விடப்பட்ட அறிவிப்பு. ஆனால் இந்த சிம் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்திலிருந்து 1 மாதத்துக்கு மேலே
இதுக்காக டைம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேரிஃப் அதே மாதிரி இந்த அறிவிப்புகள் இந்த ரூ. 10 ரீசார்ஜ் பிளான் எல்லாமே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த நியூஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.